இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் தங்கத்துல ஆர்வம் காட்டி தங்கத்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்திக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னாலே, ஒரு சவரன் ஒண்ணுக்கு ரூ. 2,200 மேல உயர்ந்திருக்கு. இந்த ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி விட்டாரு பாருங்க. 38% குறையும்னு சொல்லிட்டு அதை நம்பி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணாமையே இருந்தாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி ரூ. 7,150. இன்னைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு கிராம் ஒன்று ரூ. 9,290. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் வார் தான் இப்போ விலைவாசியை இந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பங்குச்சந்தை ஒரு கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் முதலீட்டாளர்கள், பெரும் முதலீட்டாளர்கள், வணிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பார்வை எல்லாமே தங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. இது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் அப்படின்றதுனால இதில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக கோல்டுடைய ப்ரைஸு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் தங்கத்தில் ஆர்வம் காட்டி தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணம். இதனால விலையொட்டி நேத்திக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னாலே ஒரு சவரன் ஒண்ணுக்கு ரூ. 2,200 மேல உயர்ந்திருக்கு. தொடர்ந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குல்ல சார். இதுக்கப்புறமும் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல கம்மியாகுமா சார்? கண்டிப்பா. இது விலைவாசி போய்க்கிட்டே தான் இருக்கு. திடீர்னு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். ஒரு 5% வரும். இல்ல 10% அதிகபட்சமா வருமே தவிர, நிறைய நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி விட்டாரு பாருங்க. 38% குறையும்னு சொல்லிட்டு அதை நம்பி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணாமையே இருந்தாங்க. அப்படி கண்ண மூடி கண்ண திறக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ரூ. 8,200 இந்த தங்கம் இன்னைக்கு ரூ. 9,290. அதனால அதை நம்பி ஏமாற வேணாம். கண்டிப்பா தங்கம் விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன கரெக்ஷன் வருமே தவிர பெரிய அளவுக்கு குறைன்றது எதிர்பார்க்கவே முடியாது. அட்சய திருதிக்காக கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றீங்களா சார்? சரியான கேள்விதான். ஆனா அப்படி கிடையாதுங்க. அக்ஷய திருதிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதையொட்டி ஆட்டோமேட்டிக்கா கோல்டு விலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனா அட்சய திருதிக்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று 10,000 வரும்ன்ற மாதிரி தான் இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல கோல்ட் ரேட் பத்தி மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க சார். மக்களுக்கு நாம சொல்றதை விட மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இருந்தாலும் சில பேர் இதை உற்று நோக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்மளுடைய நம்மளுடைய பணம் சேஃபா இருக்கணும். அதே சமயத்துல ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஹையா இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா பேங்க்ல டெபாசிட் அப்படின்றது இன்னைக்கெல்லாம் ஒரு 7%, 7.5% தான் கிடைக்குது. பங்கு மார்க்கெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. லாபமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு பெரும்பகுதி. மற்ற சாதாரணமாக ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி போனோம்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஒரு லேண்ட் வாங்கணும்னா லட்சக்கணக்கில் தேவைப்படும். நம்மள்ட்ட இருக்கிற கையில் காசு ஒரு 50,000, 1,00,000, 2,00,000 இந்த மாதிரி வச்சிருக்க பணத்தை தாராளமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ கோல்டுடைய வளர்ச்சி விகிதம் இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போன வருடம் மட்டுமே 40% விலை உயர்ந்தது தங்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 1ஆம் தேதி ரூ. 7,150. இன்னைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு கிராம் ஒன்று ரூ. 9,290. அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. 30%க்கும் அதிகமாக இந்த 4.5 மாதத்துலேயும் உயர்ந்திருக்கு. அதனால் இனி வரும் காலங்களோட தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். இதனால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் நகையாக வாங்கலாம், காயினாக வாங்கலாம், சவரன் பாண்டு அந்த மாதிரி போடலாம். இப்போ கோல்டு சவரன் பாண்டை அரசாங்கம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபார்மட், அதில் வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை இந்த மாதிரி வாங்கலாம். ஸோ கோல்டை பொறுத்தவரைக்கும் கோல்டு பீஸாக வாங்கலாம். இதுதான்றதுல நம்மளுடைய தேவைகள் எப்படி அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலாக காயின் அப்படின்றது எப்போ வாங்கலாம் அப்படின்னா, தனிநபர் ஒருவர் ஒரு 50 சவரன் நகையை, அந்த குடும்பத்துக்கு தேவையான நகைகள், குடும்பத்துக்கு தேவையான நகைகள்னா பேஸ் ஐட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படை ஒரு பெண் மகளுக்கு தேவையான, அந்த திருமணமானவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு ஆரம், நெக்லஸ்ஸு, செயின், வளையல், தோடு, ஜிம்கி, மோதிரம், இது எல்லாம் போக அப்புறம் ஜென்ஸுக்கு வேணா ஒரு செயின், ரிங்கு, இதெல்லாம் போக மீதி அந்த மாதிரி ஒரு தேவை, அடிப்படை தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காயினில் போகலாம். அப்படி காயினில் போகிறப்போ நம்மளுடைய இதை எடுத்து வைக்கலாம். ஏன் காயினில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய
இது வந்து கோல்டே வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ்னு சொல்லுவோம். காயின் வாங்கி நம்ம பெட்டிக்குள்ளே தான் வைக்க முடியும், நம்ம அனுபவிக்க முடியாது. சில பேர் வந்து என்ன எழுதி காயினாக வாங்கினா இல்லை பாண்டில் வாங்கினாலும் என்ன இருக்குது, நான் அனுபவிக்கணும், அதனால் நான் வந்து அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஜுவல்ஸ், அது ஜுவல்ஸ் கொடுக்குற ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம். ஒரு பக்கம் விலை ஏறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அதை போட்டு இவங்க ட்ராவல் பண்ணுறப்பையோ மற்ற ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப எல்லாரும் பார்க்குறப்பையோ நல்லா இருக்கே அப்படின்றப்பையும் இவங்களுடைய நிலைப்பாடு எடுத்து காமிக்கிறப்பையும் அந்த கோல்டு வந்து யூஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அணிகலன்கள் போகலாம், ஜுவல்ஸாக போகலாம். மற்றபடி ஓரளவுக்கு திருப்தி ஆகிட்டேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் இனிமேல் பட்டு எனக்கு போடுறதுக்கு நிறைய போட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க கோல்டு காயினாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைங்க நான் இதெல்லாம் எனக்கு நான் சிம்பிளிசிட்டி எதுவுமே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போது கோல்டு, அதாவது பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இடிஎஃப்பு, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி கோல்டு பீஸு, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போடலாம். இப்படி போடணுன்னா உங்கள் அது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் எதில் போட்டாலுமே இந்த 3 விஷயமானத்தில் எப்படி போட்டாலும் தங்கம் நாளுக்கு நாள் விலை உயரதான் போகுது. அப்படி நாளுக்கு நாள் விலை உயர்றப்போ அதனுடைய ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெருக தான் போகுது. அப்படி வரும் பட்சத்தில் அது சந்தோஷம். இந்த ஆக மொத்தத்தில் தங்க நகையாக போட்டுட்டு நீங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய அழகுக்கு அழகும் கூடும், ஆனந்தம் கூடும், உங்களுடைய முதலீடும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் என்னுடைய ஆணித்தரமான ஒரு விஷயம் என்னென்னா, நகையாக வாங்குறது ரொம்ப ரொம்ப சேஃப். என்னைக்கா இருந்தாலும் கூட சரி, உங்களுக்கு காயின் கூட எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃப் தான். அதனுடைய திடீர்னு அது உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா மதிப்புள்ள காயின் வச்சுருக்கீங்க, 50,000 ரூபா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட அதை வச்சுட்டு நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது. பேங்க்கில் கொண்டு போய் கேட்டால் கூட அதுக்கு அடகு தர மாட்டாங்க. ஆனால் ஆபரணமாக இருந்துச்சுன்னா, ஒரு செயினாக இருந்துச்சு, வளையலாக இருந்துச்சுன்னா அதற்கு பேங்க்கில் கொண்டு போய் கம்மியான இன்ட்ரெஸ்ட். இப்போலாம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எல்லாமே 9%, 10% அந்த மாதிரி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் லோன், உங்களுக்கு விவசாய நிலம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த விவசாய நிலத்துடைய டாக்குமெண்ட், நீங்கள் ஒரு விவசாயி அப்படின்றதுக்காக அந்த ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 7%ல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த 7% வட்டியை கரெக்டாக கட்டிட்டு அந்த பொருளை மீட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மானியமாக 4% ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ வசதிகள் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் வச்சுருக்காங்க. இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாமே. அதனால் ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. உங்களுக்கும் அது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட கை கொடுக்கும். சார், இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு கோல்டு மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே இருக்கு சார். ஆனா கோல்டு ரேட் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுங்க. கரெக்டான கேள்வி. ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தில் கோல்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, ஆனால் கோல்டு ரேட் மட்டும் ஏறிட்டு இருக்குன்னு யார் சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு? கோல்டு போட்டுக்கிறது வேணால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவே ஆகலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இன்னும் கூடி இருக்கு. அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்போ அந்த யங் ஜென்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க யாரும் அந்த சேமிப்புன்ற பழக்கத்திலே வரல. தங்கம் சேமிப்பு எல்லாம் பெரியவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இவங்க பாட்டு சத்தம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சிம்பிளிசிட்டி ஆகியிருக்காங்க. அதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிளாக ஒரு மெலீஸ் செயின் போடணும், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொட்டு வைக்கணும், மெலீஸான பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதே ஒரு ஃபங்க்ஷன் வருது வீட்டில், ஒரு வெட்டிங் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல பட்டு புடவை கட்டணும், ஜுவல்ஸு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குது தான் செய்யுது. அதே சமயத்தில் சேமிப்புன்ற வர்றப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்கிறத விட இவங்க இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்தனால ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் டிஜி கோல்டுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயத்தில் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கடையில் சிறு சேமிப்பு திட்டம் அது மாதிரி போட்டுட்டு அப்புறமேட்டு எடுப்போம், ஆபரணமாக எடுக்கிறோமா காயினாக எடுக்கிறோமா வேறு விஷயம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நான் கூகுள் பே பண்ணிவிட்டு அப்போ என்றைக்கு ரேட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. மீடியாவிலலாம் ரேட்டு எப்போல்லாம் கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இன்னைக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த மீடியா வாட்சிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா பிலோ, அதாவது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 25 வயசுல இருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நிறைய வாட்ச் பண்ணுறாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தங்கத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த
அவேர்னஸோட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. மீடியாவை பார்த்து அவங்களே ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன அப்டேட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு எதனால் ஏறுது என்ன இறங்கும் அப்படின்ற லெவலில் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன்.